இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மார்க்கேஷ தோஷத்திலிருந்து ரிஷிய லக்ஷ்மி தான் காப்பாத்தினான். அதாவது இனிப்பு தண்ணியில சாதாரண தண்ணிய கலந்தா அதோட இனிப்பு தன்மை குறையும். அதே மாதிரிதான் கணவன் மனைவியுடைய ஜாதகமும் இப்படிதான் இருக்கும். ரிஷி லக்ஷ்மியுடைய விவாகத்தப்ப படிச்ச மந்திரங்கள், அதுல ஜாதகங்கள் ஒன்னா சேர்ந்தது. ரிஷியுடைய ஜாதகத்துல இருக்கிற உக்கர தன்மையை குறைக்கிறதுக்கு லக்ஷ்மியுடைய சக்தி வாய்ந்த ஜாதகம் இப்ப பலவீனமாகி சக்தி இல்லாம போயிடுச்சு. எந்த சங்கடங்கள் முதல்ல ரிஷிக்கு இருந்ததோ அதே சங்கடங்கள் லக்ஷ்மிக்கு வரப்போகுது. நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ லக்ஷ்மிக்கு இப்போ லக்ஷ்மியுடைய வாழ்க்கையில ஆபத்து இருக்கு. ஜோசியரே, யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. கடவுளே, ரிஷிக்கு தான் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கேட்டுட்டானே. மாம், இப்ப இவர் என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. இப்ப மாம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல, நீங்க மாம் கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். இங்க பாருங்க எப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்கன்னு. என்ன சொன்னீங்க? அவரு ஒன்னும் சொல்லல. அது லக்ஷ்மியோட கல்யாணத்துக்கு 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான். கல்யாணத்தை அன்னைக்கே வச்சுக்கலாமா? பரவாயில்ல, அன்னைக்கே பண்ணிடலாமா? பண்ணிடலான்னா 20ஆம் தேதி அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் எப்படி பண்றது? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் எப்படி முடியும்? ஐ நோ மாம், கம்மியான டைமுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க டென்ஷன்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கல்ல, எல்லாம் சரியா நடக்கும். எல்லாமே நடந்துருமா? எல்லாம் நடக்கும். அப்ப சரி. சரிங்க ஜோசியரே, அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதான் ரிஷிய சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன கவலை? அதோட நீங்க என்கிட்ட 20ஆம் தேதின்னு சொன்னீங்க. 20ஆம் தேதி வந்து கல்யாணத்துக்கு உகந்த நாளா தான் இருக்கு. பெர்ஃபெக்ட். அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே தயாராயிடும். மாம், நீங்க தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் இருக்கேன். லக்ஷ்மியோட முழு பொறுப்பு என்னோடது. தேங்க்யூ ரிஷி. நீ போ. ஐ மீன், நீ போய் உன் அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் விஷயத்த சொல்லிடு. நான் இவர்கிட்ட மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிடுறேன். லக்ஷ்மியோட மதர் இன் லாக்கும் விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மூட நம்பிக்கையான விஷயம் எதுவும் இப்ப பேசல. இல்ல, லக்ஷ்மிக்கு கெடுதல் நடக்கிற மாதிரியான விஷயம் எதுவும் நடக்காது இல்ல? விக்ராந்த் ரொம்ப நல்ல பையன். அண்ட் லக்ஷ்மி, அவளுக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைக்க போறான். நீ நினைச்ச மாதிரி தான் பையனும் இருக்கான். இந்த வரன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. ஐ எம் ஷியோர் விக்ராந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு லக்ஷ்மியோட லைஃப் நல்ல செட்டில் ஆயிடும். எப்பவும் சந்தோஷமா இருப்பா. யாமோ, ஐ நோ. நடக்கிற அத்தனையும் லக்ஷ்மிக்கு நல்லதுதான். என் லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். லக்ஷ்மிக்காக என்ன வேணா பண்ணுவேன்.